சின்னம்மா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சுல, அவனை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிட கூப்பிடலாம்னு நினைச்சிருக்கேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் பிரியாணி தானே செஞ்சு சாப்பிடுதோம். நாளைக்கு ஸ்பெஷலா நெய் சோறு, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாம் செஞ்சிருவோம். அதுக்கு கூட அடை பாயசம் பப்படமும். ஒத்தையெல்லாம் இதெல்லாம் எப்படிமா செய்ய முடியும்? அதான் உங்க அம்மா இருக்காவோ உங்க தங்கச்சி இருக்காவோ அவ்வளவு வேலையை நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்து எடுத்து முடிச்சிருவோம். அண்ணனுக்கு ஃப்ரெண்ட் விருந்து கூப்பிட போறாங்களா? அப்ப அவளை வேலையை நம்ம ரெண்டு பேர் தலையில தான் கட்ட போறாங்களா அண்ணி? அதுக்கு பின்னாடி சொல்லுதே பாருமா, நீனு நானும் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிரோம். இல்ல அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேரும் செத்தோம். என்னதை நாத்து ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கியா? அண்ணி எனக்கு தலைக்கு இருக்குன்னு சுத்துது. ஆர்பால எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. எங்க ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கட்டு, நம்மளும் புது பொண்ணு மாப்பிளையும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். அண்ணி என்ன இதெல்லாம்? ஒட்டு கட்டிய மூதேவி ஒழுங்க கட்டியா? என்ன அண்ணி சொல்லுதியே? ஒண்ணுங்க எல்லாம் செய்யறது கஷ்டம். அதனால நம்ம 6 பேருக்கும் சேர்த்து ஹோட்டல்ல சாப்பாடு புக் பண்ணிருக்கலாம்.